ஜோதிடம்னா முதல்ல என்ன சார்? ஏன்னா நிறைய பேருக்கு ஜோதிடம்னாவே என்னன்னு கூட தெரியாமல் நிறைய பேர் வந்திருக்கீங்க. இந்த ஜோதிடம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சத்தில் எத்தனையோ கோள்களும் நட்சத்திரங்களும், லட்சக்கணக்கான நட்சத்திரங்களும் ஆயிரக்கணக்கான கோள்களும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கு. அதில் இப்போ நம்ம பூமியில் வாழக்கூடிய உயிர்களில், நம்ம மனித இனத்திற்கு மற்றும் வாழக்கூடிய உயிரினங்களில் ஏற்படக்கூடிய சில மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய கிரகங்களை மற்றும் நம்ம கிரகங்களையும் நட்சத்திரங்களையும் மற்றும் நம்ம இப்போ படிக்க வந்திருக்கோம். இப்போ எத்தனையோ சம்பவங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்குது, பிறப்பு முதல் இறப்பு வரை. இந்த ஆயுளில் ஒரு மனிதன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய தாயினுடைய தொப்புள் கொடியிலிருந்து தன்னை விடுவிக்கும் பொழுது, இந்த குழந்தையாக இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா தாயினுடைய கருவறையில் குழந்தையாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லா உறுப்புகளும் இயங்கி கொண்டுட்டு இருக்கும். எதை தவிர? நுரையீரல் தவிர. அப்போ நுரையீரல் எப்போ இயங்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தாயினுடைய தொப்புள் கொடியிலிருந்து துண்டிக்கும் பொழுது தான் பார்த்தீங்கன்னா முதலாக இந்த நுரையீரல் தன்னுடைய சுவாசத்தை ஆரம்பிக்குது. அதைத்தான் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் முதல்ல அந்த சுவாசிக்கும் போது அதனுடைய உணர்வுகள் புதிதாக இருக்குன்னு நினச்சின்னா, குழந்தை பிறக்கும்போது பார்த்தீங்கன்னா முதல்ல அழுகும். ஒரு கவிதையில் கூட சொல்லுவாங்க, ஒரு தாய் ஒரு குழந்தை அழுகும் பொழுது முதலாக சிரித்தாள் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு ஐயா அப்துல் கலாம் சொன்னதாக ஒரு கவிதை இருக்கிறதா சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த பிரபஞ்ச சக்தியில் முதல்ல அதை சுவாசிக்கும் பொழுது எத்தனையோ கோள்கள் இருந்தாலும், எத்தனையோ நட்சத்திரங்கள் இருந்தாலும், இந்த 9 கோள்கள் மற்றும் 27 நட்சத்திரங்கள் அந்த குழந்தையினுடைய ஆயுள் முழுவதும் என்னென்ன பலாபலங்களை அனுபவிப்பார் என்பதை பிறக்கும் பொழுதே தீர்மானிக்கப்படுகிறது. அப்போ அந்த 9 கிரகங்களும் 27 நட்சத்திரங்களும் எந்தெந்த காலகட்டங்களில் எந்தெந்த மாதிரி பலனை கொடுக்கும், அந்த பலனை ஜாதகர் எப்படி அனுபவிப்பார் அப்படிங்கிறத உங்களுக்கு சந்திரன் ஒவ்வொரு தசா புத்தி அந்தரம் சூட்சும காலங்களில் தீர்மானிக்குது. அப்போ ஜோதிடங்கிறது என்னென்னா, இந்த பூமியில் வாழக்கூடிய ஒரு மனிதருக்கு அவர் பிறப்பிலிருந்து இறக்கும் வரை என்னென்ன பலன்களை அவர் அனுபவிக்கப் போகிறார் என்பதை முற்றிலுமாக தெரிந்து அறிந்து அதை ஒரு ஜாதகருக்கு அறிவிக்கும் முறையே ஜோதிட முறை என்கிறோம்.